Hi friends, welcome to Cook with Bonastri. இன்னைக்கு நம்ம வீட்ல சண்டே மத்தியானம் லஞ்ச் என்னன்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் தம் பிரியாணி. அதுக்கு மேட்சா சைட் டிஷ்க்கு வந்து சிக்கன் ஃப்ரை, வெங்காய ரைத்தா, முட்டை, கிளிச்ச மீன் குழம்பு, கிளிச்ச மீன் ஃப்ரை, சுட சுட சாதம், மிளகு ரசம். இதை எப்படி செஞ்சதா இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆல் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலாக இல்லை, நார்மலாக வந்து சிக்கன் மீன் தான். நாம் வந்து எப்போவுமே மீன்லாம் வாங்கணுன்னு வந்து பார்த்திங்கன்னா நாவல்கேணி மார்க்கெட்டுக்கு தான் போவோம். இந்த சண்டே வந்து போகல. வீட்டில் வந்து தங்கச்சி பாப்பாங்கெல்லாம் எல்லோரும் ஊருக்கு போயிட்டாங்க. சிம்பிளாக சாப்பிட்றதுக்கு பெருசாக மீன் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக யாரும் இல்லை, நான் அம்மா அப்பா மட்டும்தான். அதனால அம்மா வந்து இங்கே வந்து தெருவிலே எடுத்துகிட்டு வருவாங்க வண்டியில் மீன். அவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டாங்க. தெருவில் எடுத்துகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா பெரிய மீன்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குழம்பு மீன், பாறை மீன், அதுவே பார்த்திங்கன்னா அவங்க வந்து டபுள் விலை சொல்லுவாங்க. நம்ம நாவல்கேணி மார்க்கெட்டுக்கு போனோம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழம்பு வைக்கிற மீன் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கே 150 ரூபாலேருந்து தான் ஸ்டார்ட்டே. சூப்பராக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். சரி நம்ம கொஞ்சமாக வாங்குறதுனால இங்கேயே வாங்கியாச்சு. இதெல்லாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அம்மா வந்து எனக்கு வந்து குழம்பு கூட்டி கொடுத்துட்டாங்க. 100 கிராம் அளவுக்கு புளி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி முன்னாடி ஊற போட்டு வச்சுட்டேன். அதுக்குள்ளே மீனெல்லாம் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டோம். மீனில் வந்து பாதி வந்து நாங்கள் குழம்பு வச்சுட்டு பாதி வந்து வறுத்துக்கலான்னு சொல்லிட்டு, ஏன்னா எல்லா மீனுமே குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு எல்லாம் புளியெல்லாம் கரைச்சி எடுத்துகிட்டு குழம்புக்கு வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன், சீரகத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் தனியாத்தூள் 1 ஸ்பூன், வறுக்கிறதுக்கு மட்டும் நம்ம மிளகுத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், உப்பு வந்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு, அதே மாதிரி வறுக்கிறதுக்கும் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். குழம்பு வந்து இந்த மாதிரி நல்லா கை போட்டுட்டு கரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து மிளகாத்தூள் எல்லாமே வந்து கரைஞ்சி நல்லா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சிட்டு கொஞ்சோண்டு காரம் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதே மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். மீனுக்கு வந்து ஃபுட் கலர் வேணாலும் ஃபுட் கலர் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நல்லா கலராக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணல, அப்படியே வந்து பிசைஞ்சு வச்சாச்சு. மீன் வந்து நல்லா வந்து ஊறட்டும். அப்போ தான் நம்ம வந்து வறுக்கும்போது பார்த்திங்கன்னா மசாலாலாம் ஊறி நல்லாயிருக்கும். மீனுக்கு வந்து எல்லா சைடும் காரம் உரைக்கிற மாதிரி நல்லா வந்து தேய்ச்சி ஃபுல்லாக விட்டுட்டு ஊற வச்சுக்கலாம். இதை நம்ம வந்து கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் கூட வச்சிடலாம், நல்லா வந்து ஊறும். நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு எடுத்து வறுத்துக்கலாம். இந்த மாதிரி பொடி மீன் வந்து பார்த்திங்கன்னா வறுத்தாலே ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய மீன் வறுக்கிறத விட இதுவுமே வந்து நல்லாயிருக்கும். எனக்கு என் தங்கச்சிக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மீன் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து குழம்புக்கு கிரேவிக்கெலாம் வெங்காயம் தக்காளி அரிஞ்சிட்ருந்தேன். தொக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ சிக்கன், 1 கிலோ சிக்கன் வாங்கி வந்தாங்க. ரெண்டுத்துக்குமே பாதி அரை கிலோ அளவுக்கு எடுத்துட்டேன். அதுக்கு வந்து தொக்குக்கு வந்து 3 வெங்காயம், குழம்புக்கு வந்து 2 வெங்காயம். இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா என் தங்கச்சியோட ஸ்டைலில் செய்ய போகிறேன். அவள் எப்போவுமே தம் பிரியாணி தான் செய்வாள். இன்றைக்கி நம்மளும் வந்து அதே மாதிரி ட்ரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு வெங்காயம் தக்காளிலாம் பார்த்திங்கன்னா அதுக்கு நிறைய போட மாட்டாள். அவள் கரெக்டாக மெஷர்மெண்ட் வச்சு தான் எல்லாமே பண்ணுவாள். 1 கிலோக்கே பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு தான் வெங்காயம் தக்காளி எடுப்பேன். நான் இன்றைக்கி வந்து 1/2 கிலோ தான் பண்ண போகிறேன். அதனால் நானுமே மெஷர்மெண்ட்டு எடுத்து 200 கிராம் வெங்காயம் 200 கிராம் தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மீன் குழம்பு கூட்டிக்கலாம். இப்போ சட்டி வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாமே ஈக்குவலாக போட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 பெரிய வெங்காயம் 2 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன். நிறைய பேர் வந்து வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி இருந்தால் எடுத்து போட்டுருவாங்க. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வெறும் வெங்காயம் தக்காளியை லைட்டாக வதக்கிட்டு பெருசாக கட் பண்ணி வதக்கிட்டு அரைச்சியும் சேர்த்துக்கலாம். ஒரு பூண்டு வந்து இந்த மாதிரி நல்லா நசுக்கி சேர்த்துருக்கேன். தோல் உரிச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளி குழைய வர அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு கடாய் வந்து வச்சுருக்கேன். முட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேக போட்டேன். எப்போவுமே முட்டை வேக போடும்போது பார்த்திங்கன்னா இதுலேயும் ஒரு 4 கல் உப்பு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், முட்டை வந்து வெடிக்காமல் நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. சிக்கன் அதுக்கப்புறம் ஃபிஷ் இதெல்லாமே வந்து மசாலா போட்டு ரெடியாக இருக்குது. நம்ம அடுத்து வந்து சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க குழம்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஊற்றிக்கலாம். ஏன்னா வந்து மசாலாலாம் பார்த்திங்கன்னா அடியில் அப்படியே போய் தங்கினா மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து கலந்துட்டு ஊற்றிடுங்க. குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா திக்காக இருக்குது, அதனால் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா வாஷ் பண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டு நல்லா கொதி வரட்டும். இந்த மிளகா ஸ்மெல்லாம் போன பிறகு எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ சிக்கன் கிரேவிக்கு இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த அலுமினிய கடாய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிரேவிலாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, அப்புறம் மராத்தி மொக்கு இதெல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சிக்கன் கிரேவி வந்து 1/2 கிலோ பண்ண போகிறேன். அதுக்கு வந்து 3 வெங்காயம் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது கூடவே வந்து பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கட்டும். வெங்காயம் லைட்டாக வந்து இந்த ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆன உடனே கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய தக்காளியை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஸ்லிம்மில் வச்சு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். நம்ம வந்து இப்போ சிக்கனுக்கு வந்து மசாலா போட்டு ஊற வைக்க போகிறோம். இந்த வெங்காயம் தக்காளி வதக்கிற கேப்பில் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், உப்பு தேவையான அளவுக்கு, மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, வெறும் மிளகாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு, சீரகத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் தனியாத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ நம்ம இதை நல்லா பிசைஞ்சு வந்து ஊற வச்சுக்கலாம். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா காரம் பத்தலைன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே சிக்கன் கிரேவிக்கெலாம் வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த கோல்டுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கிலோ அரிசியை வந்து நல்லா ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சுக்க போகிறேன். இந்த ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜெயச்சந்திரனில் தான் வாங்கியிருந்தேன். அங்கே வந்து ரைஸ் பார்த்திங்கன்னா 90 ரூபா தான். சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது, நல்லா நீட்டாக சூப்பராக இருக்கும். அரிசி வந்து ஊற வச்சாச்சு. இப்போ வந்து சிக்கன் கிரேவிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் கிரேவி பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கினாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கணும். நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சிக்கன் கிரேவிக்கு வந்து நான் தண்ணியே சேர்க்கல. நல்லா வதக்கினதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விடும்.
இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு பெரட்டிட்டு நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். நான் வந்து இட்லி குண்டா பாத்திரத்தை மூடியை வந்து அதை போட்டு மூடி வச்சிடுறேன். நல்லா வந்து ஒரு மிதமான தீயில வச்சு நல்லா வதக்கிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வதக்கிறதுலே பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இந்த தண்ணியே வந்து போதும் இந்த சிக்கனுக்கு. நம்ம அப்படியே ஸ்லோலியே வச்சு ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் ஸ்லிம்மில் வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். மூடி வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தம் பிரியாணி தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பெரிய குக்கர் வச்சுருக்கேன். பிரியாணி தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் வந்து 2 பிரிஞ்சி இலை, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து நல்லா ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே வந்து நம்ம வெறும் மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இது எல்லாத்தையும் நம்ம அலசி வச்சுருக்கோம், அதையும் வந்து இப்போ சேர்த்துக்கலாம். நான் சைடில் வந்து மீன் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக ஓப்பன் பண்ணி பார்த்தேன், இன்னும் கொஞ்சம் லைட்டாக கொதிக்கணும். நான் அதை அப்படியே மூடி வச்சிடுறேன். புதினா, வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கிறதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். வதங்கின பிறகு பார்த்திங்கன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு 10 நிமிஷம் வதக்கி விட்டுக்கணும். நம்ம சிக்கன் வதக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து நம்மளுக்கு தண்ணி விட ஆரம்பிக்கும். இதில் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு நல்லா திக்காயிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். நான் வந்து லாஸ்ட் டைம் என்ன பண்ணிட்டேன், ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி மீன் குழம்பு சட்டியில் வச்சேன்னா அது வேறு சட்டி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அடி பிடிச்சிருச்சு. இது நாள் வரைக்கும் என்னோடய குக்கிங்கில் இந்த மாதிரி மீன் குழம்பு அடி பிடிச்சதே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் அடி பிடிச்சதுனால எங்கள் அம்மா வந்து என்னை திட்டலை. அதனால் இந்த வாட்டி வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து வச்சேன். ஒரு கலரிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து தம் பிரியாணி அரிசியை வந்து ஒரு ஆஃப் பாயில் வந்து தனியாக வந்து வெடித்து எடுத்துக்கலாம். அதுக்கு நான் சுடு தண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அரிசியை நல்லா கழுவிட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ரைஸில் வந்து கொஞ்சம் உப்பு காரம் இருக்கணும் வேணும்னா லைட்டாக வந்து இதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து காரம் போடல, கொஞ்சம் ஆஃப் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன் ரைஸில். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 70% இல்லை ஒரு 60% குக் ஆனால் கூட போதும். இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஃபில்டரில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப குக் ஆச்சுன்னா வச்சு பார்த்திங்கன்னா அப்புறம் பிரியாணி குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ வந்து நம்ம கிரேவி வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. நம்ம வடித்து வச்சுருக்க அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நல்லா நீட்டாக இருக்குது.
இப்போ நம்ம இதை கலரெல்லாம் தேவையில்லை, மேலே வந்து ஃபுல்லாக வந்து சமமாக போட்டுட்டு நான் வந்து லெமன் ஜூஸில் வந்து கொஞ்சமாக ஃபுட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஆரஞ்சு ஃபுட் கலர். அதை வந்து மேலாட்டம் ஊற்றிக்கிறேன். இப்போ நம்ம வந்து தம் போட போகிறோம். இப்போ நம்ம வடிச்சிருக்க தண்ணியிலே பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 2 டம்ளர் தண்ணி வந்து இதில் வந்து சுற்றி ஊற்றிக்கிறேன். ஏன்னா வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பாயில் பண்ணல, கீழேயும் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டம்ளர் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து இதை ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் கூட நம்ம வந்து தம் போட்டுக்கலாம். ஸ்லிம்மில் வச்சுருங்க. கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம திறக்கவே கூடாது. அடுத்து வந்து நம்ம ஃபைனலாக வந்து சாப்பாடு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து மீன் மட்டும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தோசை தவாவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் துண்டு எல்லாத்தையுமே வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு கொஞ்சம் நல்லா செவந்த உடனே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துக்கோங்க. இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக நல்லா வாசனையாக நல்லாயிருக்கு. ஸ்லிம்மில் வச்சுட்டு ஒரு பக்கம் நல்லா செவந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். கிழிச்ச மீன் குழம்பு எப்பவுமே நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எல்லா மீன்லேயும் வந்து குழம்புல போட்டால் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு குழம்பு மீன் பிடிக்காது, இந்த மாதிரி வறுத்தா தான் பிடிக்கும். அதனால் இந்த மாதிரி பொடி மீன் வறுத்தாலுமே வந்து நல்லா சூப்பராக இருக்கும். கிழிச்ச மீன் நல்லா வந்து சதையாகவே இருக்கும், ரொம்ப முள் இருக்காது. இந்த அளவுக்கு நம்ம திருப்பி விட்டுக்கலாம். நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து நான் திருப்பி விட்டுட்டேன். சைட் பை வந்து அடுத்து நான் வந்து மிளகு ரசம் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதை தாளிச்சிட்டு இப்போ நான் கேஸில் வச்சுருக்கேன். மீனுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் செவுக்கணும். பிரியாணிக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா தம் போட்டிருக்கேன். அந்த லிட்டு எடுத்துகிட்டு கொஞ்சமாக தட்டு வச்சுட்டு மேலே கொஞ்சம் சுடு தண்ணி நம்ம பண்ண இது வந்து போட்டுட்டோன்னு பார்த்திங்கன்னா நல்லா வந்து தம் ஆகிடும். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இப்போ இதை எடுத்து லைட்டாக வந்து கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா வந்து கீழே கிரேவி தனியாக இருக்கும், நம்ம மிக்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சண்டே லன்ச் வந்து ஃபைனலாக வந்து ரெடி ஆகிடுச்சு. சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்க்கு வந்து சிக்கன் கிரேவி, முட்டை, கிழிச்ச மீன் குழம்பு, இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.